அமுதமழை இணையதள வானொலியில் உங்களுக்கான நேரத்தில் சிங்க நகரமான சிங்கப்பூர். ஆம், சிங்கப்பூரிலிருந்து உங்களுக்காக நிகழ்ச்சியை தொகுக்க வந்திருப்பது அனுராதா. இனி பிரதி மாதம் முதல் வியாழன் அன்று சிங்கப்பூரின் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். கேட்க இருப்பது ஒரு சுவாரஸ்யமான கலந்துரையாடல். காலம், பிரபஞ்சம் என்ற இரு நண்பர்களின் அற்புதமான உரையாடலை கேட்போம். ஞான பொக்கிஷங்களும் மகாபாரதமும். பாரதத்தின் கதை, கதை, ஞானத்தின் புனித கங்கை, ஞானத்தின் புனித கங்கை, யுகங்கள் அழிக்காத உண்மை, ஞானத்தின் புனித கங்கை, யுகங்கள் அழிக்காத உண்மை, அழியாத வாழ்க்கை கல்வி, வீரத்தின் அமரவேலி, காலம் பல கண்ட புதுமை, பரத நாட்டின் இப்பெருமை, மகாபாரதம், மகாபாரதம், ஓ மகாபாரதம். ஞான பொக்கிஷங்களும் மகாபாரதமும் என்ற நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் எல்லா அமுதமழை நெஞ்சங்களுக்கும் வணக்கம். இந்துக்களால் போற்றப்படும் மகாபாரதம் எனும் மகாகாவியம் காலம் காலமாக பல நெஞ்சங்களில் நீங்கா இடம் பிடித்துள்ளது. இந்த அற்புத காவியத்தின் மகத்துவம் என்னவென்றால், இக்கதை மனித ஆத்மாவின் வாழ்க்கை பயணத்தை சித்தரித்துள்ளது. பல ஜென்மங்களாக பல உடலில் பிறந்தும் வாழ்ந்தும் இறந்தும் வரும் ஒவ்வொருவரின் வாழ்க்கை கதைதான் இந்த மகாபாரதம். மகாபாரதத்தை இயற்றியவர் வியாசமுனிவர். புராண வரலாற்றின்படி 5வது வேதமான இந்த மகாபாரதம் இந்துக்களின் வாழ்க்கையை வழிநடத்தி செல்ல ஒரு அறநூலாக வலம் வருகிறது. ஸ்ரீமத் பகவத்கீதை இக்கதையினுள் ஒரு பகுதியாகும். மகாபாரதம் துவாபர யுகத்தில் ராஜ குடும்பத்தில் பிறந்த இரு சகோதரர்களின் பிள்ளைகளுக்கு இடையே நடைபெற்ற பெரும் போரை மையமாக வைத்து சித்தரிக்கப்பட்டது. சூதாட்டத்தின் விளைவுகளையும் அதன் கொடுமைகளையும் எடுத்து காட்டுகிறது. இப்பொழுது நாம் பிரம்மா குமாரிகள் ராஜயோக ஞானத்தின் அடிப்படையில் பரமாத்மா வலியுறுத்திய மகாபாரதத்தின் முக்கியமான கதாபாத்திரங்களை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். மேலும் பாண்டவர்களின் விசேஷ குணங்களை பற்றியும் அவர்களின் சூட்சும சக்திகளை பற்றியும் இரு நண்பர்களான காலம் மற்றும் பிரபஞ்சத்தின் உரையாடலிலிருந்து தெரிந்து கொள்ளப் போகிறோம். நாம் கேட்டுக்கொண்டிருப்பது அமுதமழையில் உங்களுக்கான நேரத்தில் சிங்கப்பூரிலிருந்து சிந்தனையை தூண்டும் சிறப்பான நிகழ்ச்சிகள். ஒரு பாடலுக்கு பிறகு அந்த வித்தியாசமான இரு நண்பர்களின் உரையாடலை தொடர்ந்து கேட்போம். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமுதமழை, ஆனந்தத்தின்
கேட்டுக்கொண்டிருப்பது அமுதமழையில் உங்களுக்கான நேரத்தில் சிங்கப்பூரிலிருந்து சிந்தனையை தூண்டும் சிறப்பான நிகழ்ச்சிகள். வாருங்கள், தொடர்ந்து காலமும் பிரபஞ்சமும் என்ன பேசுகின்றார்கள் என்று கேட்போம். காலம் எல்லா நிகழ்வுகளையும் பார்த்து கொண்டிருக்கும் ஒரு பார்வையாளர். ஆனால் பிரபஞ்சமோ ஞான கண்ணோட்டத்தில் எல்லாவற்றிலும் இருக்கும் நன்மை தீமையை பார்த்து கொண்டிருக்கும் ஒரு சாட்சி ஸ்வரூபம். இவ்விரு நண்பர்களும் துவாபர யுகத்தில் நடந்த மகாபாரதத்தை பற்றி உரையாடிக் கொண்டிருக்கின்றனர். வாருங்கள், நாமும் அவர்களின் அர்த்தமுள்ள உரையாடலை கேட்போம். நான் காலம். துவாபர யுகத்தில் நடத்தப்பட்ட மகாபாரதத்தை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கிறேன். காலத்துக்கு ஏற்றவாறும் சூழ்நிலைக்கு ஏற்றவாறும் எல்லோருடைய செயல்களும் இருந்தன. மகாபாரத போர் தர்மத்தை நிலைநாட்ட பாண்டவர்களுக்கு வெற்றியை கொடுத்திருந்தாலும் இன்றும் இந்த போர் ஒவ்வொரு மனிதனின் மனதிலே நடந்து கொண்டேதான் இருக்கிறது. இதற்கு பிரபஞ்சமே சாட்சி. ஆம், அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன், இன்றும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். துவாபர யுகத்தில் நற்குணங்களும் நற்பண்புகளும் தர்ம நெறிகளும் சக்திகளும் இருந்தாலும் தவறுகளும் அதர்மங்களும் சூழ்ச்சிகளும் அதிகரித்து கொண்டே இருந்தன. ஆனால் மகாபாரத போரின் போது நான் பார்த்து புரிந்து கொண்டதோ வேறு. என் கண்ணோட்டத்தில் மகாபாரத கதையில் ஓர் அற்புத ஆன்மீக விளக்கம் மறைந்துள்ளது. அது என்னவென்றால், மனித ஆன்மாவில் பாண்டவர்கள் எனும் 5 விசேஷ குணங்கள் உறைந்துள்ளது. அதில் யுதிஷ்டன் என்ற ஸ்திரமான புத்தி தர்ம வழியில் நடப்பதற்கும், பீமன் எனும் மனோபலம் எதையும் தைரியத்துடன் எதிர்நோக்கி செல்வதற்கும் தேவைப்படுகிறது. இவ்விரண்டும் பயணிப்பதற்கு அர்ஜுனன் எனும் கற்கும் ஆற்றல், அதாவது ஊக்கம், உற்சாகம், மனதை ஒருநிலைப்படுத்தும் கலை போன்றவை இணைந்திருக்குமானால் நகுலன் எனும் அமைதியும் சகாதேவன் எனும் ஒத்துழைக்கும் சக்தியும் அனுபவமாகும். ஆத்மாவில் இந்த 5 விசேஷ குணங்களும் இணைந்து செயலாற்றும் பொழுது அந்த யோக அக்னியில் திரௌபதி எனும் அன்பு 6வது சக்தியாக உயிர் பெற்று எழும். இதைதான் 6ஆம் அறிவு என்பார்கள். இதற்கு ஒரு துணையாக பீஷ்மர் எனும் பிரம்மச்சரிய சக்தியும் கர்ணன் எனும் தர்மமும் கைகோர்த்திருந்திருந்தால் ஒரு அற்புத தெய்வீக காவியம் உருவாயிருக்கும். மகாபாரத போர் நடந்திருக்காது. மேலும் அங்கு பீஷ்மர் போன்ற கதாபாத்திரங்களின் தவறுகளும் அதர்மங்களும் தவிர்க்கப்பட்டிருக்கலாம். அப்படி என்ன பெரும் தவறு நடந்துவிட்டது? நான் பார்த்து ரசித்ததில் மகாபாரத கதையில் நன்மை தீமையின் கர்மவினைகள் நன்றாக சித்தரிக்கப்பட்டுள்ளன. பாரதத்தில் இன்றும் பலரால் போற்றப்படும் மகாபாரத கதாபாத்திரம் பீஷ்மர். ஒழுக்கத்திற்கும் நேர்மைக்கும் கடமைக்கும் மற்றும் வீரத்திற்கும் எடுத்துக்காட்டாக விளங்கினார். அவர் பிரம்மச்சரியத்தை முழு மனதோடு தன் தந்தைக்காக ஏற்று இறுதி வரை புனிதமான வாழ்க்கையை வாழ்ந்தார். அவரின் சபதத்தை கேட்ட அவரின் தந்தை சாந்தனு அரசர் பூரித்து போனார். இச்சா மிருத்யு என்ற வரத்தை கொடுத்து பீஷ்மரை ஆசீர்வதித்தார். இச்சா மிருத்யு என்றால் அவர் விரும்பும் நேரத்தில் மட்டுமே அவரின் உயிர் அவரை விட்டு பிரியும். இதனால் பீஷ்மரை காலனையும் வென்றவர் என்றுதான் சொல்ல வேண்டும். வானம், பூமி மற்றும் தேவர்களையும் சாட்சியாக வைத்து பீஷ்மர் எடுத்த சபதத்தை நினைத்தால் என் மெய் சிலிர்க்கிறது. கங்கை மைந்தனான தேவவிரதன் செங்கையில் செந்நீர் கொண்டு மேற்கொள்ளும் சபதம் இது. என ஈன்றவள் பவித்திரத்தின் பாத்திரம். அவளை சாட்சியாக்கி அவனியில் எடுக்கும் சபதம் இது. அம்புலிகுல தோன்றலின் நார்வரிக்கும் சத்திய வார்த்தை மாதா சத்தியவதி. இனி நான்
ஹஸ்தினாபுரத்தின் வேந்தனாக அல்ல, வாழ்வுள்ளவரை சேவகனாக வாழ்வேன். நான் இந்த பூமி நீங்கி போகும் வரை, ஒரு நாள் என் பூத உடல் தீக்கிரையாகும் வரை வாழ்வினில் பிரம்மச்சரியம் பூண்டு வாழ்வேன். இனி எனது உடல் தீண்டாது பெண்ணினை, கண்ணிற்கு கண்ணாக காக்கும் ஹஸ்தினாபுரத்து மண்ணினை. முடிந்து விட்டதா உன் புகழ்ச்சி? இன்னமும் பீஷ்மரை பற்றி ஏதேனும் இருந்தால் கூறிவிடு. நாம் கேட்டுக்கொண்டிருப்பது அமுதமழையில் உங்களுக்கான நேரத்தில் சிங்கப்பூரிலிருந்து சிந்தனையை தூண்டும் சிறப்பான நிகழ்ச்சிகள். ஒரு பாடலுக்கு பிறகு அந்த வித்தியாசமான இரு நண்பர்களின் உரையாடலை தொடர்ந்து கேட்போம். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமுதமழை, ஆனந்தத்தின் அலை. நாம் கேட்டுக்கொண்டிருப்பது அமுதமழையில் உங்களுக்கான நேரத்தில் சிங்கப்பூரிலிருந்து சிந்தனையை தூண்டும் சிறப்பான நிகழ்ச்சிகள். வாருங்கள், தொடர்ந்து காலமும் பிரபஞ்சமும் என்ன பேசுகின்றார்கள் என்று கேட்போம். முடிந்து விட்டதா உன் புகழ்ச்சி? இன்னமும் பீஷ்மரை பற்றி ஏதேனும் இருந்தால் கூறிவிடு. ஏன் இப்படி அலட்சியமாக கூறுகின்றீர்கள்? நான் எல்லாவற்றையும் பார்த்து ரசிப்பவன். பீஷ்மரை பற்றி மேலும் கூறுகிறேன், கேளுங்கள். அவரின் பிரம்மச்சரியத்திற்கு 3 முறை சோதனை வந்த போதிலும் அதில் முழுமையாக வெற்றியடைந்தார். சபதத்தின் முதல் சோதனை, அம்பா என்ற காசி நாட்டு இளவரசி அவரை மணந்து கொள்ளும்படி வற்புறுத்திய போதும் சிறிதளவும் தடுமாறாமல் அவளை ஏற்றுக்கொள்ள மறுத்தார். ஏமாற்றமடைந்த அம்பா அவரின் குருவான பரசுராமரை நாடினாள். பீஷ்மரின் குருவான பரசுராமர் அம்பாளின் வேண்டுதலுக்கு இணங்கி அம்பாவை மணந்து கொள்ளும்படி பீஷ்மருக்கு கட்டளையிட்டார். இது பீஷ்ம பிதாவின் விரதத்திற்கு வந்த 2வது சோதனை. உயிருக்கு மேலான பிரம்மச்சரியத்திற்கு தன் குருவையே எதிர்த்து போர் செய்தார் பீஷ்மர். 10 நாள் போரின் இறுதியில் பீஷ்மரின் உறுதியான மனப்பான்மையையும் பிரம்மச்சரியத்தின் மேல் அவர் காட்டிய நேர்மையையும் மேலும் அவரின் விரதத்தையும் கண்ட பரசுராமர் பீஷ்மரை ஆசீர்வதித்து போரை நிறுத்தினார். பீஷ்மர் தாராள மனம் படைத்தவர், மிகவும் கட்டுப்பாடுடன் வாழ்ந்தவர். பூலோகத்தில் மனக்கட்டுப்பாடுடன் வாழ்வது அவ்வளவு சுலபமானது அல்ல. அதற்கு மன உறுதியும் வைராக்கியமும் தேவைப்படுகிறது. மனதில் உறுதி வேண்டும், வார்த்தையிலே தெளிவும் வேண்டும். மனதில் உறுதி வேண்டும், வார்த்தையிலே தெளிவும் வேண்டும். உணர்ச்சி என்பது வேண்டும், ஒளி படைத்த பார்வை வேண்டும், ஞான தீபமேற்ற வேண்டும். மனதில் உறுதி வேண்டும், வார்த்தையிலே தெளிவும் வேண்டும். மனதில் உறுதி வேண்டும், மனதில் உறுதி வேண்டும். என்ன இனிமையான கானம்! சிறிது நேரம் நான் என்னையே மறந்துவிட்டேன். நீர் பீஷ்மரை பற்றி கூற வந்ததை மேலும் கூறும். பீஷ்மருக்கு 3வது சோதனையை தன் தாயார் ராஜமாதா சத்தியவதியின் மூலமாக வந்தது. பீஷ்மரின் 2 சகோதரர்கள் இறந்து போனதால் சத்தியவதி பீஷ்மரை தன் சபதத்தை கைவிடும்படி கூறினாள். குரு வம்ச வளர்ச்சிக்காக பீஷ்மரை திருமணம் செய்யும்படி வற்புறுத்தினாள். ஆனால் பீஷ்மர் உயிரினும் மேலான சபதத்தை விட்டு கொடுக்காமல் வெற்றி அடைந்தார்.
நீ கூறியது முற்றிலும் உண்மைதான். இந்த விஷயத்தில் பீஷ்மர் அற்புத சீலன் என்றே சொல்ல வேண்டும். ஆனால் பீஷ்மரின் மிகப்பெரிய தவறை பற்றி நீர் தெரிந்து கொள்ள வேண்டும். மகாபாரத போருக்கு விதை விதைத்தவர் பீஷ்மர். என்ன சொல்கிறீர்? போருக்கு விதையாயிருந்தவர் பீஷ்மரா? தயவு செய்து விளக்கி கூறுங்கள், கேட்க ஆவலாக இருக்கிறேன். விளக்குகிறேன், கேள். மகாபாரதம் மனித ஆன்மாவின் கதை. போட்டி, பொறாமை, பேராசை நிறைந்த இந்த கதையின் மூலம் எவ்வாறு முழுமையடைவது? ஞானமில்லாத காரணத்தினால் இக்கதை அசுரத்தனம் நிறைந்ததாகிவிட்டது. இந்த கதை ஆன்மீக கண்ணோட்டத்தில் இருந்திருந்தால் ஆத்மாவில் குடிகொண்டிருக்கும் 8 சக்திகளை எவ்வாறு ஒன்றிணைத்து மனிதனை சம்பூர்ண நிலைக்கு கொண்டு செல்வது எனும் வழியை காட்டியிருக்கும். என்ன சம்பூர்ண நிலையா? ஏன் அவசரப்படுகிறாய்? பொறுமையோடு கேள். பீஷ்மர் செய்த முதல் தவறு பிரம்மச்சரியம் என்பது ஆன்மீக வளர்ச்சிக்கு சொந்தமானது. இறைவன் பால் செல்வதற்கு உகந்த தெய்வீக கவசமாகும். சர்வ சாதாரணமாக பீஷ்மர் தன் தந்தை சாந்தனுவின் இச்சைக்காக அச்சக்தியை தானம் செய்தார். சாந்தனு என்ற பெயரின் அர்த்தம் என்னவென்றால், சான் என்றால் சுகம், தனு என்றால் உடல். சாந்தனு என்றால் அமைதியானவர் என்றல்லவா நினைத்தேன். நீர் நினைத்ததில் தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் அதில் புதைந்திருக்கும் ஆத்மாவின் ஞானமும் அறிந்திருக்க வேண்டும். அதை பற்றி பிறகு கூறுகிறேன். இப்பொழுது பீஷ்மரின் தவறான செயலை பற்றி கூறுகிறேன். அம்பா ஏன் தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி வற்புறுத்தினாள்? இதற்கு விடையை நான் கூறுகிறேன். பீஷ்மர் தன் சகோதரனுக்காக அம்பாவுக்கும் அவள் 2 சகோதரிகளுக்கும் நடக்க இருந்த சுயம்பரத்திற்கு சென்று பகிரங்கமாக அம்பா, அம்பிகா, அம்பாலிகா மூவரையும் கடத்தி சென்றார். அவர் வீரத்திற்கு முன் நிற்க மற்ற அரசர்கள் அச்சம் கொண்டனர். இதனாலே அம்பா விரும்பிய சால்வன் என்ற அரசனை அவளால் மணந்து கொள்ள முடியாமல் போயிற்று. மேலும் பீஷ்மரின் சகோதரனும் அவளை மணந்து கொள்ள மறுத்துவிட்டான். வேறு வழியின்றி பீஷ்மரை அம்பா திருமணம் செய்யும்படி வற்புறுத்தினாள். ஆம், அவள் சால்வ மன்னனை விரும்பிய காரணத்தால் பீஷ்மரின் ஒன்றுவிட்ட சகோதரன் விசித்திர வீரன் அவளை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டான். இந்த ஏமாற்றம் பகையாகவும் பழிவாங்கும் உணர்ச்சியாகவும் மாறியது. பீஷ்மரை கொல்வேன் என்று அம்பா சபதம் எடுத்தாள். அவள் கூறியதை நினைத்து பாரும். கங்கை மைந்தர் பீஷ்மரின் கழுத்தில் இடப் போகிறேன். அது நடக்கக்கூடியதல்ல தேவி. ஏன் நடக்காதென்கிறீர்கள்? ஏனென்றால் நான் பிரம்மச்சாரியாக இருப்பதாக சபதம் மேற்கொண்டுள்ளேன். காயமுற்ற சிங்கத்திடமும் அவமானப்பட்ட பெண்ணிடமும் அஞ்ச கற்றுக்கொள்ள வேண்டும் கங்கை புத்ரா. உன்னிடம் சபதம் உள்ளது. ஆகையால் என் அவமானம் எனும் காயத்தில் மானம் எனும் மருந்தை போடவில்லை. ஆகையால் இதே குரு அரசவையில் ஹஸ்தினாபுர அரசரை சாட்சியாக கொண்டு நானும் ஒரு சபதம் ஏற்கிறேன். கங்கை புத்திர பீஷ்மா, நான் உன்னை எனது அவமானத்திற்காக என்றும் மன்னிக்க மாட்டேன். இதற்காக எனக்கு பல ஜென்மங்கள் தேவைப்பட்டாலும் கவலை இல்லை. உனது மரணத்தின் காரணமாகி நான் எனது அவமான பழியை தீர்த்துக் கொள்வேன். நாம் கேட்டுக்கொண்டிருப்பது அமுதமழையில் உங்களுக்கான நேரத்தில் சிங்கப்பூரிலிருந்து சிந்தனையை தூண்டும் சிறப்பான நிகழ்ச்சிகள். ஒரு பாடலுக்கு பிறகு அந்த வித்தியாசமான 2 நண்பர்களின் உரையாடலை தொடர்ந்து கேட்போம். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமுதமழை, ஆனந்தத்தின் அலை. நாம் கேட்டுக்கொண்டிருப்பது அமுதமழையில் உங்களுக்கான நேரத்தில் சிங்கப்பூரிலிருந்து சிந்தனையை தூண்டும் சிறப்பான நிகழ்ச்சிகள். வாருங்கள், தொடர்ந்து காலமும் பிரபஞ்சமும் என்ன பேசுகின்றார்கள் என்று கேட்போம். மனமானது ஏமாற்றம் அடையும் பொழுது முறைகேடான எதிர்மறையான எண்ணங்களை உருவாக்கி விடுகிறது. முதலில் அசுர குணமான கோபம் தலை தூக்கிவிடும். கோபம் கண்களை மறைத்து விடும்போது கோபப்படுபவர்கள் அகந்தை, வெறுப்பு, பழிவாங்கு உணர்ச்சி,
மற்றும் கொலை செய்யும் உணர்வுகளுக்கு கூட அடிமையாகி விடுகிறார்கள். இப்படிப்பட்ட எதிர்மறையான உணர்வுகளால் உடல் உறுப்புகள் கூட பாதிப்படைகின்றன. கோபம் என்பது பிறர் செய்யும் தவறுகளுக்கு நமக்கு நாமே கொடுக்கும் தண்டனை. இதை கேளும். உணர்ச்சிகள் உங்கள் உடலை எவ்வாறு பலவீனப்படுத்துகின்றன? கோபம் உங்கள் கல்லீரலை பலவீனப்படுத்துகிறது. துக்கம் உங்கள் நுரையீரலை பலவீனப்படுத்துகிறது. கவலை உங்கள் வயிற்றை பலவீனப்படுத்துகிறது. மன அழுத்தம் உங்கள் இதயத்தையும் மூளையையும் பலவீனப்படுத்துகிறது. பயம் உங்கள் சிறுநீரகத்தை பலவீனப்படுத்துகிறது. அன்பு அமைதியையும் நல்லிணக்கத்தையும் தருகிறது. உங்கள் மனதையும் உடலையும் பலப்படுத்துகிறது. சிரிப்பு மன அழுத்தத்தை குறைக்கிறது. புன்னகை மகிழ்ச்சியை பரப்புகிறது. மனிதர்கள் அவர்களின் ஆரோக்கியத்தை நினைவில் வைத்தாவது கோபத்தை விட்டுவிட வேண்டும். தூய்மை சக்தியை ஆன்மீக முறைப்படி கடைபிடித்திருந்தால் பீஷ்மர் நிதானமின்றி மற்றவர்களை அச்சப்படுத்தி துன்பத்தை கொடுத்திருக்க மாட்டார். மேலும் பெண்கள் உரிமைக்கும் மதிப்பு கொடுத்திருப்பார். அவர்களையும் சமமான கண்ணோட்டத்தோடு பார்த்திருப்பார். பீஷ்மரின் மற்றொரு தவறையும் கூறுகிறேன் கேள். மகாபாரத கதையின் சகுனி என்ற கதாபாத்திரத்தை யாரும் மறந்திருக்க முடியாது. பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் பகைமையை வளரச் செய்து யுத்தகலத்தில் நிறுத்தியவர் சகுனி. சகுனியை பற்றி எனக்கு தெரிந்ததை கூறுகிறேன். பீஷ்மரின் சகோதரனின் மைந்தன், கண் பார்வை இல்லாத திருதராஷ்டிரருக்கு காந்தார நாட்டு இளவரசி காந்தாரியை பீஷ்மர் பெண் கேட்டு திருமணம் செய்து வைத்தார். சகுனி காந்தாரியின் சகோதரன். திருமணத்திற்கு முன் காந்தாரிக்கு இருந்த செவ்வாய் தோஷம் நீக்குவதற்காக காந்தாரிக்கு ஏற்கனவே ஒரு ஆடுடன் திருமணம் செய்து அதன் தலையை வெட்டியதாக செய்தி அறிந்தார் பீஷ்மர். இது குரு வம்சத்திற்கே பெரிய அவமானம் என்று நினைத்தார். இதற்காக காந்தாரியின் குடும்பத்தினரை சிறையில் அடைத்தார். சிறையில் பட்டினி போட்டு கொள்வது பாவம் என்று நினைத்த பீஷ்மர் அவர்களுக்கு ஒரு கைப்பிடி உணவை மட்டுமே கொடுத்தார். ஒரு கைப்பிடி உணவை உண்டு நீண்ட நாள் சக்தியின்றி அவமானத்தோடு வாழ்வதை விட இறப்பதே மேல் என்று காந்தாரியின் குடும்பத்தினர் நினைத்தனர். எல்லா உணவையும் சகுனிக்கு கொடுத்து மற்ற குடும்பத்தினர் அனைவரும் இறந்தே போயினர். இறக்கும் தருவாயில் காந்தார அரசன் சகுனியிடம் பீஷ்மரை பழிவாங்கும்படி வாக்குறுதியும் வாங்கினார். நாம் கேட்டுக்கொண்டிருப்பது அமுதமழையில் உங்களுக்கான நேரத்தில் சிங்கப்பூரிலிருந்து சிந்தனையை தூண்டும் சிறப்பான நிகழ்ச்சிகள். வாருங்கள், தொடர்ந்து காலமும் பிரபஞ்சமும் என்ன பேசுகின்றார்கள் என்று கேட்போம். இப்படியெல்லாம் செய்த பீஷ்மர் என்ற கதாபாத்திரம் மகாபாரதத்தில் வணக்கத்திற்குரியவராகவே காட்டப்பட்டிருக்கிறார். அதற்கு முக்கிய காரணம் அவரின் பிரம்மச்சரிய சக்தியாகும். அவர் அதை ஆன்மீக வளர்ச்சிக்கு அர்ப்பணித்திருந்திருந்தால் மகாபாரதம் வேறு ஒரு அற்புத காவியமாக மாறியிருக்கும். இறுதியாக பீஷ்மர் செய்த மற்றொரு பெரும் தவறு என்னவென்று உமக்கு தெரியுமா? சூதாடும் சபையில் நடந்தது என் நினைவுக்கு வருகிறது. சபையில் திரௌபதி கண்ணீருடன் தன்னை காப்பாற்றும்படி கதறி வேண்டிய போது சிங்கத்தை போல் வீரம் புரிந்து மூத்தவராக இருந்த பீஷ்மர் அதை பார்த்தும் பார்க்காமல் இருந்து மௌனம் சாதித்தார். பெண்கள் ஆடவர்களுக்கு அடிபணிந்து போக வேண்டும் என்றே நினைத்தார்.
நான் நினைக்கிறேன் இதன் காரணமாகத்தான் பீஷ்மர் மகாபாரத போரின் போது அர்ஜுனனின் வில்லால் காயப்பட்டு அம்பு படுக்கையில் வேதனையோடு தலை சாய்த்தார். ஆம், பீஷ்மர் மகாபாரத போரில் அதர்மத்தின் பக்கம் நின்று போர் செய்யும் சூழ்நிலையும் உருவானது. ஆன்மீகம் இன்றி சபதத்தை கடைபிடித்ததால் பல தவறுகளுக்கு உடந்தையானார். இச்சா மிருத்யு என்ற வரத்தை பெற்றிருந்தாலும் பீஷ்மர் கடைசி வரைக்கும் நிம்மதியின்றி வாழ்ந்தார். இந்த கதைக்கும் சம்பூர்ண நிலைக்கும் உள்ள தொடர்பை பற்றி விளக்கி கூறுங்கள். கூறுகிறேன் கேள். பிரம்மச்சரியம் ஆத்ம ஞானத்திற்கும் தவ வாழ்க்கைக்கும் உகந்த தெய்வீக கவசமாகும். இச்சக்தியை ஆன்மீகத்திற்காக கடைபிடித்திருந்தால் தெளிந்த சிந்தனை, அன்பு, அமைதி மற்றும் பொறுமை போன்ற பண்புகளோடு வாழலாம். இதை பவித்திரத்தா தூய்மை என்பார்கள். தூய்மை என்பது பிரம்மச்சரியம் மட்டுமல்ல, அதில் மன தூய்மை, உள் உணர்வில் தூய்மை, நினைவில் தூய்மை, செயலில் தூய்மை போன்றவை அடங்கியுள்ளது. நாம் கேட்டுக்கொண்டிருப்பது அமுதமழையில் உங்களுக்கான நேரத்தில் சிங்கப்பூரிலிருந்து சிந்தனையை தூண்டும் சிறப்பான நிகழ்ச்சிகள். ஒரு பாடலுக்கு பிறகு அந்த வித்தியாசமான இரு நண்பர்களின் உரையாடலை தொடர்ந்து கேட்போம். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமுதமழை, ஆனந்தத்தின் அலை. நாம் கேட்டுக்கொண்டிருப்பது அமுதமழையில் உங்களுக்கான நேரத்தில் சிங்கப்பூரிலிருந்து சிந்தனையை தூண்டும் சிறப்பான நிகழ்ச்சிகள். வாருங்கள், தொடர்ந்து காலமும் பிரபஞ்சமும் என்ன பேசுகின்றார்கள் என்று கேட்போம். இதை பற்றி ராஜயோக தியான படிப்பில் பரமாத்மா கூறியதை கேள். புனிதம் என்பது சர்வசாதாரணமாக வெறுமனே பிரம்மச்சாரியம் என்பது அல்ல. பிரம்மச்சாரியம் என்பது எப்பொழுதும் எல்லா வேலைகளிலும் அதற்கு ஏற்ப உள்ள வழிமுறைகளை சரியாக பின்பற்றுவதே ஆகும். ஒருவர் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் இயல்பாகவே அவர்தம் எண்ணங்களினாலும் சொற்களாலும் செயல்களாலும் தந்தை பிரம்மாவின் அடிகளை அப்படியே பின்பற்றுபவராக ஆகிறார். இதனை தொடர்வதினால் உங்களுக்கே தந்தை பிரம்மாவை பின்பற்றுவதை காண இயலும். பிரம்மச்சாரியாக ஆகுவது என்பது மிக சிரமமானது என்று இல்லை. ஆனால் இதில் மிக அவசியம் என்பது யாதெனில், நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் நீங்களே உங்களை சோதித்து பார்க்க வேண்டும். உங்களது ஒவ்வொரு அடியிலும் உங்களது எண்ணங்களினாலும் மனதாலும் சொற்களாலும் மற்றும் செயல்களாலும் பிரம்மச்சாரியத்தை பின்பற்றுவதை தெளிவுபடுத்துவதாகவே இருந்திடல் வேண்டும். மேலும் யார் ஒருவர் பிரம்மச்சாரியத்தை தொடர்ந்து பின்பற்றுகிறாரோ அவர்தம் முகத்தினாலும் உள்நோக்கும் குணத்தினாலும் அவர்தம் அனுபவங்களினாலும் மிக அதிகமான மகிழ்ச்சியை தொடர்ந்து வெளிப்படுத்திய வண்ணம் இருப்பார். சம்பூர்ண நிலையை அடைவதற்கு தூய்மையின் தெய்வீக கவசம் முதலாவதாக நிற்கிறது. இக்கதையில் பவித்திரத்தாவின் சக்தி முழுமையடையாமல் போய்விட்டது. மற்ற தெய்வீக அம்சங்கள் யாவை? கூறுகிறேன் கேள். அகிலம் போற்றும் பாரதம், இது இணையில்லா காவியம். தர்ம அதர்ம வழியினிலே, நன்மை தீமைக்கு இடையினிலே, விளையும் போரினில் சத்தியம் வென்றிடுமா. இதுவரை நாம் கேட்டது அமுதமழையில் உங்களுக்கான நேரத்தில் சிங்கப்பூரிலிருந்து சிந்தனையை தூண்டும் சிறப்பான நிகழ்ச்சிகள். என்ன நேயர்களே, எப்படி இருந்தது எங்கள் நிகழ்ச்சிகள்? காலம், பிரபஞ்சம் என்ற இரு நண்பர்களின் உரையாடல் சிந்திக்க வைக்கக்கூடியதாக இருந்ததா? உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு 9414152621 என்ற எண்ணோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒவ்வொரு மாதமும் முதல் வியாழக்கிழமை எங்களை எதிர்பார்த்து இருங்கள் நேயர்களே. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அனுராதா, உங்கள் சிங்கப்பூரிலிருந்து அமுதமழை இணையதள வானொலி.
நன்றி நேயர்களே, வணக்கம். அமுதமழை, இது ஆனந்தத்தின் அலை.